சலீம், நீ ஏன் வரல? எனக்கு வர பிடிக்கல. என் மேலே அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சா? நீ ஓவரா பண்ணா இப்படி தான் இருக்கும். அப்போ என்னை மறக்கணும்னு நினச்சிட்டல்ல? உன்னை ஆமாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து உன்னை உன்னை எனக்கு பிடிக்கல, சரியா? ஏன் வந்துட்ட? என்ன அவகிட்ட விட்டுட்டு? உன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைனா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அர்த்தத்தில் அவையே உன்னை தேடி வரணும். எனக்கு அவள் தேவையில்லை. அவளுக்காக நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதுக்கு அவளுக்கும் அதே ஆசை இருக்காதா? பாவம், சும்மா இருந்தவளை மனசு கெடுத்து ஆசையை காட்டி இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ கோவப்படாத. அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே என் மனசு ஒரே இடத்துல இருக்காதுன்னு. காதலானாலும் காமமானாலும் கண்ணில் போடுற மை மாதிரி. மை இருக்கிற வரைக்கும் கண் அழகாக தான் தெரியும். கண்ணீர் விட்டு மை அழிஞ்ச கண்ணை பார்க்கும்பொழுது கன்றாவியாக இருக்கும். அவள் கேட்டா தானே இதெல்லாம் எதுக்கு? அவள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அவள் இங்கே வந்தால் அடித்து துரத்திடுவேன். அவளுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை. பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க தெரியாதவன். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆசைப்படுற இவனை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. இவன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு எப்படி நம்புறீங்க? இந்தாங்க, வச்சுக்கோங்க உங்க நகையை. இதுக்காகலாம் அவன் கூட இருக்க முடியாது. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை விட நீங்க அவன் மேலே வச்சிருக்க காதல் தான் பெருசுன்னு இவனுக்கு எப்போ புரிய போதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க எவ்வளோ கல் நெஞ்சக்காரங்கன்னு சலீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சலீமுக்கு என் மேலே இருக்கிற பாசம் நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. இல்லை எனக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துருமோன்னு பயமாகவும் இருக்கு. மும்தாஜ் சொன்ன மாதிரி என் மேலே காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபமாக அது இருக்காதா? ஏய் மும்தாஜ், கடகடன்னு வேலையை முடிக்கிற வழியை பாரு. இதே வேலையா இருந்தா மற்ற வேலையில எப்போ பாக்குறது? உள்ளவாமா. மும்தாஜ், என்ன சமீர்? இந்த புள்ள உன்னை பார்க்க வந்திருக்கு. ம், வாங்க. பரவாயில்லங்க, உட்காருங்க. சமீர் சொன்னா உங்களை பற்றி. நாடோடியாக சுற்றுறவனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி தெரியுறீங்க. இது கூடவா யோசிக்க தெரியல உங்களுக்கு? படித்தனால தான் யோசிச்சு முடிவெடுத்தேன். ஊர் ஊராக சுற்றுறவனை விட்டுடுன்னு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். என் கூட வரீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை, ஒன்றும் வேணாங்க. சரி, வாங்க போகலாம். ஏய் மும்தாஜ், போயிட்டு வருவீல்ல? கண்டிப்பாக வருவேன் மாமா. சலீம் என்னை மட்டும்தான் மனசார விரும்புகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இல்லாமல் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆனால் எனக்காக உயிரே கொடுப்பாரு. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவரை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. எவ்வளோ நாளாக தெரியும்? நான் பெரிய மனுஷி ஆனதும் எனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தது அவன்தான். அந்த நிமிஷங்களை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்க முடியாத அளவுக்கு அவரை மனசில் வச்சுருக்க அவர் ஆசையை தீர்க்க முடியாதா? அது மறக்கக்கூடிய ஆசை இல்லை, என் வாழ்நாள் பூரா இதயத்தை குத்தி கிழிக்கிற காயம். உங்கள் அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவனா? மனசுக்கு பிடிச்சவனுக்கு சுகமும் சந்தோஷமும் கொடுக்கணும்னா
படிப்பு அறிவும் தேவையில்லை. உங்களை மாதிரி அவன் கூட இருக்கணும்னு நினைக்கல. சலீம் மாதிரி ஒரு ஆள் அழகுக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா அவருக்காக உயிரை கொடுக்குற பொண்ணாக இருக்கணும்னு நான் நினச்சேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். சலீம்காக இதை விட என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் சுகம் சந்தோஷம் மானம் மரியாதை இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு காதலிச்சவனை சந்தோஷப்படுத்தணும்னு தவிக்கிறீங்களே. உங்கள் நிலைமையை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவா பாவப்படுவான்னு தெரியலைங்க. உங்கள் முன்னாடி என் காதல் ஒன்றுமே இல்லைங்க சுசீலா. ஒருவேளை நீங்கள் எடுத்த முடிவில் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை நீங்களே தான் ஆறுதல் படுத்திக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இருக்க முடியும். சலீமோட இதயம் என்னோடது. அவர் யார் கூட எத்தனை பேரோட இருந்தா எனக்கு என்ன? அவரோட சுவாசமும் நேசமும் நான் தானே. கடைசி அவங்க பேசினதில் எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சலீம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதான்னு நான் யோசித்தேன். நான் கிளம்பும்போது எங்கன்னு கேட்டார். வளையல் கடைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டேன். சந்தேகப்பட்டு கேட்டார். நீ ஆசைப்பட்டல அங்கே தான். யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? உன் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்காத அளவுக்கு அப்பாவி இல்லைன்னா. நீ சொல்லலைன்றதுக்காக வருத்தப்படல. எப்படியோ தெரிஞ்சது. அதுக்கு தான் மனசில் சின்ன கஷ்டமாக இருந்தது. என்ன வேணுன்றத கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறேன். நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீ நிறைவேற்றுற. எந்த பொண்ணும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்கிற. உன்னால் எப்படி முடியுது? காதல் கற்றுக் கொடுக்கும். காதலனுக்காக சுயநலமாக எப்படி யோசிக்கணும்னு. இதோட மதிப்பு 50,000. இன்னும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவன் உனக்கு என்ன வேணும்? இதை செய்கிறதுக்கு எந்த உறவும் தேவையில்லை. காதல் இருந்தால் போதும். அதுவே கற்றுக் கொடுக்கும் தியாகம் எப்படி செய்யணும்னு. நான் அவருக்காக, அவர் எனக்காக. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏய் மும்தாஜ், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சலீம் வந்திருக்கான். தங்கமான பொண்ணு கிடைச்சிருக்கு இந்த பிச்சைக்கார நாய்க்கு. தூத்தேரிக்கு பார்த்து அனுப்புவன.
போலாமா? எங்க? எப்பவும் போற இடத்துக்கு தான். இத்தனை நாள் உன்னை விட்டு உன் முன்னாடியே நினச்சாலே வெக்கமாக இருக்கு. வெக்கம் எதுக்கு? நீ நினைச்சது கிடைச்சிருச்சு இல்ல? உனக்கு என் மேலே கோவம் வரலையா? நீ செய்யற வேலை உனக்கு தப்பா தோணாத போது உன் மேல பிரியமா இருக்கவங்களுக்கும் தப்பா தோணாது. இதுல கோவம் எதுக்கு? போகமாட்டேன், இனி போகமாட்டேன். உண்மையிலே சலீம்க்கு அவகிட்ட என்ன வேணுன்றது அவருக்கே தெரியல. அவர் இப்போ ரொம்ப குழம்பியிருக்காரு. ஆம்பளைங்க எப்பயுமே குழப்பவாதிங்க தான் போல இருக்கு. அவங்களுக்கு பொண்ணுங்க மனசே புரியாது. அவங்கள காதலிக்கிற பொண்ணுங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள குழந்தையா பார்த்துக்கணும். ஆரம்பத்தில் குழந்தை மாதிரி வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சமீர் போய் பேசு. சலீம் வந்திருக்கான் உன்னை பார்க்கறதுக்கு தான். ஆ, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? போய் பேசு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டானா? பின்ன என் பின்னாடி சுத்திட்டே இருப்பானா? ஆ, கோவப்படாத. இன்னைக்கு ராத்திரி மசூதி பின்னாடி இருக்கிற அரச மரத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கான். என்ன வேண்டான்னு சொன்னவங்க கிட்ட நான் ஏன் வரணும்? நீ ஏன் வரலைன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவானா. அப்புறம் உன் இஷ்டம், பார்த்துக்கோ. ஏய் சமீர், இந்த புரோக்கர் வேலையை விட்டு நீ ஒழுங்கா மட்டன் கடைக்கு வந்துட்டு வேலை செய்யறத பாரு. நாயே, ஆமா, வேணாம், விடுங்க. என்னவா சொல்ற நீ? யோ, நீ பண்றதே புரோக்கர் வேலை. முதல்ல ஒன்றை மாத்திக்கோ, அப்புறம் என்ன சொல்லு. நீ வா. ஏய் போட போட. இந்த பாரு மும்தாஜ், முதலும் கடைசியுமா சொல்றேன், அந்த சலிமனை விட்டுரு. இல்லைன்னா பட்டினிங்கிறத செத்துருவோம். பட்டினி 4 காசு சம்பாதிக்க பாரு. இந்த பாரு கிளைக்கு வந்துச்சு. போ சீக்கிரம் ரெடி ஆகு. தயாரா இருமா. போ பார்த்து போ. சீக்கிரமா சொல்லு, மாமா வந்துருவாரு. வரட்டுமே, இங்கேயே அடிச்சு சாவடிச்சிருவேன். சாணியா பிடிச்சவன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்கண்ணே, நான் வெளில இருக்கேன். சரி, காமத்துக்காக வந்தியா காதலுக்காக வந்தியா? ம், பாசத்துக்காக வந்திருந்தா உனக்கு முத்தம் கொடுத்த அன்னிக்கே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்போ ஏன் பேசிட்டு இருக்க? எல்லாரையும் போல என்னையும் பார்க்கலாம்ல, என்னை மட்டும் ஏன் தனியாக பார்க்குற? உன்னையும் எல்லாரும் போல பார்த்துருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்த அந்த நிமிஷமே உனக்கும் சுகம் கொடுத்துருப்பேன். உனக்காக மண் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாண்டி பஜார்லேருந்து. நீயே என் கூட இல்லாதப்போ இதெல்லாம் எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பாசம் கூட இருந்திருக்காது. புரிஞ்சுதா? வச்சுக்க. ஏய் சமீர், எப்போ வந்த? இப்போதான் வந்தானே. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சலீமோட குணம் முழுசாக மாறி போச்சு. சமீர் வரப்போ மட்டும் அவங்க 2 பேரும் ஏதோ ரகசியமாக பேசுகிற விஷயத்த நான் கவனிச்சிட்டேன். சமீர் வரதுனால சலீமோட மனசு கெட்டு போகுதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சலீம் கிட்ட கேட்டால் லாபம் இல்லை, எப்படி கேட்டு பார்த்தாலும் மறைச்சிடுறான். சமீர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். சுசீலா, சுசீலா நிறுத்துங்க. சுசீலா நில்லுங்க. சமீர் நிறுத்து. சுசீலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க காரில் பேசிட்டே போகலாம். பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம். உங்க கூட கொஞ்சம் பேசணும், வந்தீங்கன்னா பேசிட்டே போகலாம். ம் சரி வாங்க. தேங்க்ஸ். எதுக்கு? ஒருத்தரை எவ்வளோ தூரம் காதலிக்கணும்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா எப்போ அவன் சுகத்துக்காக என் காலை பிடிச்சிங்களோ அப்பவே உங்க மேல மரியாதை வந்துடுச்சு. நான் விரும்புறவனை விட என்னைய யார் விரும்புறாங்களோ அவருக்கு வாழ்நாள் பூரா துணையா இருக்க ஆசைப்படுறேன். இவர் பேரு ரஃபீக். நான் கட்டிக்க போறவரு. ஹாய். ஹலோ. துபாயிலேருந்து வந்திருக்காரு. என்னை பற்றி தெரிஞ்சும் கூட எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. எனக்கு சொந்தமான பொருளை இன்னொருத்தர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி என் கூட? பிரியுன்றதை அவங்க நமக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு பார்க்கக்கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். சலீம் சந்தோஷத்துக்குள்ள தான் என் சந்தோஷத்தை தேடிக்கிட்டேன். மனசில் இருக்கிறத சொல்ல முடியாமல் பயப்படுறீங்க. அவன் மேலே உள்ள போதையிலேருந்து வெளியே வந்துருங்க. நிஜம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரு? ஏய், தண்ணி கொண்டா சீக்கிரம். இப்போ சொல்லு, நான் யாருன்னு தெரியலையா? நீங்க? ஆ நான் தான் ரஷ்யா புருஷன். ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு. இங்க பாருமா, உன் பாஷையில சொன்னா பச்சையா இருக்கும், என் பாஷையில சொன்னா உண்மையா இருக்கும். கட்டின புருஷனை எட்டி உதைச்சிட்டு வச்சுக்கிறேன்னு சொன்ன கூட ஓடி வந்துட்ட. அது வரைக்கும் பரவாயில்ல. வச்சுக்கிட்டவன் வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். இப்ப என் மச்சான வச்சிருக்க. என்ன நேர்மையான பத்தினி நீ. இங்க பாரு, மாச செலவுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். மாட்டுத்தோல் விற்கிறவனையும் கறி விற்கிறவனையும் உனக்கு எதுக்குடி? என் கூட வந்து சந்தோஷமா இரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்க சூழ்நிலையில என் காதலை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. காதலாவது கத்திரிக்காவது. காமவெறி பிடிச்ச உனக்கு காதல் எதுக்குடி? காதலாமா? டேய் சும்மா வாடி. இது வரைக்கும் ரஜியா புருஷன் மரியாதை கொடுத்தேன். தயவு செஞ்சு போயிருங்க, புரியுதா? கெட்டு போனவடி நீ. உன்னை கெடுக்குது எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லடி. இங்க பாரு, நாளை இதே டயத்துக்கு வருவேன். எனக்கு தேவையானது நீ கொடு, உனக்கு தேவையானது நான் தரேன். காதல் காதலாமா? காதல்